அதனால் எந்த காரணமும் மிஸ் பண்ணாதீங்க. சினிமாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மோசமான சினிமானா என்ன பண்ணுவீங்க? பணத்தை கட்டிட்டு போயிடுறீங்க, என்ன மேக்ஸிமம் திட்டிட்டு வெளில போவீங்க. ட்ராமா மோசமாக இருக்குது, உள்ளே வந்து திட்டிட்டு போகிறேன். எல்லோரும் உள்ளே வராதிங்க, நான் வேணால் வெளில வந்துடுறேன். எங்களுடைய நாடகக் குழுவின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நாங்கள் வருஷத்துக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் வாங்கி தரோம். வருஷத்துக்கு 10 மாணவர்களுக்கு நாங்கள் இலவச கம்ப்யூட்டர்கள் வாங்கி தரோம். அரவாணிகளுக்கு உதவி செய்கிறோம். டயாலிசிஸ் சென்டர், பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜுனைல் டயபெட்டிஸ் போன்ற எஜுகேட்டிவ் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துகிறோம். வருஷத்துக்கு 200 பேர் வரைக்கும் புதிய ஐ ஹாஸ்பிட்டல் வழியாக ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தவிர மாதத்துக்கு 10 அல்லது 15 அடையாளம் தெரியாத பிணங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரிக்கு கொண்டு வந்து எங்கள் சொந்த செலவில் நாங்கள் அடக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்து தர்மப்படி ஒரு அனாதை பிணத்தை அடக்கம் செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால யார் மண்டை போடுறாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டால் உதவி செய்யலாம்ன்றதுக்காக நான் சொல்றேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீங்க உங்களால் முடிந்த ஒரு மார்ச்சரியை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் சர்வீஸாக நினைக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் இது வரைக்கும் 50 முறை ரத்த தானம் செய்திருக்கிறேன். என் குழுவில் இருக்கிறவங்களும் எல்லாருமே 10 ரூபாய் 15 ரூபாய் எல்லாருமே ரத்த தானம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு இங்கே கண் பார்வை இல்லாத ஒருத்தர் இறந்து போனால் அவங்களுடைய கண்ணை எடுத்து 2 பேருக்கு பார்வையாக கொடுக்கலாம். ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் வரைக்கும் 100-150 ரூபாய் கூட ரத்த தானம் செய்யலாம். இறந்த பின்பு உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் தானமாக செய்யலாம். ஆனால் தற்கொலை என்பதை செய்து கொண்டு விட்டால் எந்த உறுப்பும் யாருக்கும் பயனில்லாமல் போய்விடும். அது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, எவ்வளவோ நல்ல காரியம், நல்ல நோக்கங்கள் இருக்கலாம், அதுக்காக ஒன்று சேர்ந்து போராடலாமே தவிர நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது போகுது என்பது ஒரு கோழைத்தனமான செயல் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். இன்னைக்கு கூட லயலா காலேஜில் சில மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உண்ணாவிரதம் இருப்பது என்பது நல்ல விஷயம், ஆனால் உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அது போகக்கூடாது. மாணவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு உண்டான பலத்தை காமிக்க வேண்டுமே தவிர உயிர் போக்கிக்கிறதுனால எந்த விதமான நம்மளை தியாகின்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அப்புறம் மறந்து போயிடுவாங்க. அதனால தயவு செய்து அந்த மாணவர்கள் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு வேறு வகையான போராட்டங்களை அவர்கள் தொடர்ந்தால் அது ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது பள்ளிக்கூடம் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கிற டைம். யாருக்குமே எல்லா குழந்தைகளும் படிக்கணும், பாஸ் பண்ணணும், அடுத்த இடத்துக்கு நல்லபடியாக போகணும் என்று கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நாம் அமைதியான முறையில் போராடுறது தான் எல்லாருக்குமே வலு சேர்க்கும் என்பது உண்மையான ஒரு விஷயமாக